சாப்பாடு அதிகமாக இருக்கிறதோ அதுதான் சிறந்தது, அதற்கு சந்தேகம் இல்லை, சரியா? ஆனால் எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. எப்போதும் யாரோ ஒருவர் குறைவான பங்கு பெறுகிறார்கள். இந்த புதிய சவாலில் யாருக்கு அதிகம் கிடைக்கிறது, யாருக்கு குறைவாக கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். அடி, எனக்கு இவ்வளவு குறைவாக நூடெல்லாம் கிடைத்தது. இது ஒரு சிக்கி போன துண்டு மற்றும் இருக்கும் போதும் போதுமானதில்லை. நீங்கள் எல்லாரும் நிறைய பெயச்சன். எனக்கு தெரிந்து அபாரமாக இருக்கு, ஆனால் இவை என்னை அமைதியாய் இருக்க விடுவதில்லை. என்னிடமும் அதே நிலைமை, வழக்கத்தை போல. ஆனால் முதலில் சாப்பிட எப்போதும் சாப்பிட மாட்டேன். எனக்கு இது வேலை செய்யுது. இந்த சிறிய ஜாடிகளை இருக்குமாறு அந்த அளவில் ஒரு ஸ்பூனை உலகில் எங்கும் கிடையாது. எனவே என் விரலைத்தான் பயன்படுத்த வேண்டும் என நினைக்கிறேன். சாமி, அது கூட மிக பெரிதாக இருக்கிறது. கடினம். வணக்கம். இருந்தாலும் எனது பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடித்து விட்டேன். இந்த வேலைக்கு பாதிக்காத சிறியதாக இருக்காதபடி சரியாக இருந்தேன். இது எனக்கு சரியான அளவு. என் நுடல்லா தீராமல் தொடர்ந்து இருந்தால் நன்றாக இருக்கும். அதற்கு பதிலாக நான் ஏற்கனவே முடிவிட்டிருக்கிறேன். அதை பல சமயம் ருசித்தேன். அலெக்ஸ், நீ உன்ன ஆகையால் நான் இதை காத்திருந்தேன். முக்கியமாக இதுக்காக புதுமை கொள்வது அவசியம் இல்லை. நான் இதை ஒரு சாப்பாடு கரண்டியால் சாப்பிடலாம். என்னோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். இதை மேலும் விரும்புகிறீங்களா? சரி, பிரச்சனை இல்லை. வாயை முழுமையா திறக்கவும். அது சரியில்லை, நான் மிகவும் பசிக்கிறேன். சரி, எப்படியோ மீண்டும் முயற்சி செய்வோம். அதை நிறுத்து. சரி சரி, நான் இனி முயற்சி செய்ய மாட்டேன். உங்களுக்கு கிடைக்காதபடி நான் உறுதி செய்கிறேன். எனக்கு ஒரு முழு ஸ்பூன் வரையான நீங்கள் பெறுவீர்கள். நன்றி, பகிர்ந்தது இன்பம் நண்பரே. என்ன செய்து முழுக்க எனது ஸ்பூனில் இப்போ எப்படி சாப்பிடுறது? தெரியாது, கவலை இல்லை, அதுவும் ருசியானது. மீண்டும் நன்றி. நீங்க வரவேற்கப்படுகிறீர்கள். ஏக்கோ, சரி, என்கிட்ட கையால் சாப்பிட வேண்டியிருக்கு போல இருக்குது. ஒரே பிரச்சனை என்ன, எனக்கு கை ரொம்ப பெருசு. இப்போ எனக்கு புது பிரச்சனை, எப்படி இதை வெளியே கொண்டு வரது? என்கிட்ட அவ்வளவா விருப்பங்கள் இல்லை போல. சரி, ஜார் பறந்து போச்சு, ஆனா என் கை சுதந்திரம் அடைந்தது. நான் முழுக்க முள்வேட்டு இருக்குன்னு வாய்ப்புள்ளது. உன்னிடம் நாகரிகம் இல்லதானே? நான் ரொம்ப நாள் சாப்பிட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் இப்போதான் நான் பிடிக்கமான விஷயங்களை பெற முடிகிறது. அலெக்ஸ் போல நான் என் கைகளை பயன்படுத்தலை. நன்றி, எனக்கு பயன்படுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்பூன் இருக்குது. நீங்க சொன்னது சரிதான், இது அற்புதமாக இருக்கிறது. அதிகமாக கிடைச்சிட்டுச்சு. எமது உதவியின்றி அவள் அங்கிருந்து வெளியில் வர முடியாது என்று நினைக்கிறேன். நன்றியா, ஸ்ப்ரூம் வேடிக்கையாக இருந்தது. நான் சாக்லேட் உலகத்துல இருந்தேன். இப்போது நீங்க சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். முக்கிய பகுதி மற்றும் இப்போது அவ்வளவு இன்றி எனக்கு இன்னும் அதிகமாகவே கிடைத்துள்ளது. இது ரொம்ப சிறந்தது மனிதா. குறைந்தது நீங்களாவது மீண்டும் தொடங்கலாம். அது நல்லா இருக்குது. நான் கடைசியா சாப்பிட விரும்புறேன். அது எனக்கு பெரிய ஒண்ணு கிடைக்கவா? இந்த குழந்தை மெல்லன் அதன் சுவையில் உங்களை குறைக்காதிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் என்ன அனைவருக்கும் தெரியும் என்னவென்றால் இதுவே மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, கவலை வேண்டாம், நான் சரியாக இருக்கிறேன். இது அதன் சிறிய அளவுக்கு சம்பந்தப்பட்ட ருசியானது. நான் இதுடன் ஒரு குளிர்சாதனத்தில் சிறந்த நாடகம் செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். டாடா அலெக்ஸ், உங்கள் வரிசை. முதலில் எனக்கு இந்த தோலோடு ஒழுக டீல் செய்ய வேண்டும். இது எனது ருசியான இனிப்பை எனக்கிடமிருந்து மறைக்கின்றது. இது மிகவும் தடிமனானது. எனது பழைய நற்கத்தி இதை கையாள முடியும் என நம்புகிறேன். இப்போது ஒரு உறுதியான அடியுடன் இதோ போய்விட்டது. ஹா ஹா, இறுதியில் சாறு கசியும் பழத்துக்கே வந்து விட்டேன். இதை நான் சாப்பிடலாம். போகிறீர்களா? ஏன் அவசரம்? என்னை தனியாக விட. மறைவிடத்துக்கு போங்கள். இது ஒரு தாக்குதல். மன்னிக்கவும், அது அந்த விதைகள் என் தொண்டையில் சிக்க முயன்றன. நாம் அதிலிருந்து உயிர் பிழைக்கும் என்பதை நான் உறுதியாக நம்பவில்லை. எனக்கு உதவியது மியாயின். என்னை பிடிக்க முதலில் ஒரு பெரிய தர்பூசணிக்காய் காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதே. எனக்கு திரவம் மிகவும் பிடிக்கும். எனவே அதை பெற வலை ஒரு துளையிட வேண்டும். இதை பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். எல்லா திரவமும் என்னுடைய மிகப்பெரிய கோப்பைக்கு உள்ளே ஒழுகும். ஒரு சோடா என்பது நிரந்தரமாவே ஆகிடும். தேவையான வரை நான் காத்திருக்கிறேன். எனக்கு அது அப்போ நான் சிறிது நேரம் தூங்கிக் கொள்ளலாம். ஜின் துவாங்கி போனார். இதனால நமக்கு கொஞ்சம் வேடிக்கை பண்ணலாம். அல்லது நீங்கள் நினைப்பதை நான் நினைக்கிறேன். நாமும் அவன் ஜூஸை கால் வைக்கலாம். நீ தூங்குகிற, நீ இழக்கிற, சரியானா? அலெக்ஸ் அவன் தலையை பிடிச்சேன். இந்த மந்திரமாய் சுவையான ஜூஸை குடிப்பது நமக்கு நல்லது.
என்னுடைய ஜூஸ் எங்க? என்னுடைய ஜூஸை திருடினீங்கன்னா 4 நோய். அது நியாயமில்லை. ஆனால் அது ருசி மிக்கது. நான் இருந்ததை மீண்டும் எடுத்து அதை குடித்து விடுகிறேன். அறிந்தேன், இது அதிசயமாயிருக்கும் என்று. இங்க எந்த வாதமும் இல்லை. ஜேன் நம்ப முடியாத பெரிய முட்டை வைத்திருக்கிறார். உங்களுக்கே எனக்கு இதெல்லாம் வருத்தம். மகிழ்ச்சியானது. நான் சிரிக்க கூடாது. நீங்கள் எல்லாரும் முதலில் சாப்பிடணும். இந்த சுற்றினை அலெக்ஸ் தொடங்குவதாக நான் சொல்றேன். எனக்கு முட்டைக்கு அலர்ஜி. நான் அதை சாப்பிட முடியாது. ஏன்? ஆனால் உங்களுக்காக நான் அதை செய்வேன். நான் அதை உடைக்க முடியல. ஓ, இந்த ஓடு ரொம்ப கடினமானது. நான் இதை சாப்பிட முடியாது. கொள்ளான உனக்கு முட்டையன் சொல்ல போக தேவையான பொருள் என்ன இருக்குது? ஆஹா, நன்றி. யாராவது ஒரு தீர்வை கொண்டிருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதோ அது. வாவ், இது அது நான் என்ன? எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வேலை செய்தது. இந்த முட்டையின் ருசி என்னவென்று பார்ப்போம். உங்களுக்கு போன்ற- கிடைத்ததா? இல்லை, அது பயங்கரமாக இருந்தது. அடச்சே, அது எனக்கும் மாயாவிற்கும் நல்லபடியாக இல்லை. ஒரு நொடி தாபம் காத்திருங்கள். இது மூல நிலையில சாப்பிட எண்ணத்துக்கு இன்னும் சிறப்பாக ஒன்றை உருவாக்க முடியுமே. இந்த வேலைக்கு நான் ஒரு சிறிய மெஜக் எட்ஷன் பண்ணியிருக்கேன். சின்ன ஒரு பருப்பு சூடேச்சு உண்டு. இது அழகா இல்லையா? சில வினாடிக்குள்ள ஒரு குட்டி முட்டை இருக்கும். அது சமைக்கும் போது நான் என் சிறிய தட்டையை எடுத்து இந்த கொஞ்சம் சுண்டிய ஆடை நப்கினை சேர்ந்து கொள்கிறேன். எண்ணுவது தயார். சாப்பிடுவதற்கான நேரம். நல்ல யோசனை. ஒப்புக்கொண்டேன். அது எப்படி இருக்கிறது? அற்புதம். விரல் சூடம் போடும் சுவை. குறிப்பாக நான் இன்னைக்கு காலை உணவை தவிர்த்ததால் சிறிய முட்டைகள் இவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஜென், நான் சாப்பிட்டுட்டேன். அதாவது நீ தொடங்கலாம். ஓ, எனக்கு தெரியும். நான் மிகவும் வலுவானவள். எனவே அடிகளின் சிக்கல் இருக்காது. அதை பார்த்தீர்களா? இந்த மிகப்பெரிய முட்டையின் உள்ளே உண்மையில் என்ன இருக்கிறது? நம்ப முடியவில்லை. இது உண்மையான முட்டை இல்ல. மிக அழகான பினாட்டா. இதற்காக என் பேட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. நாங்கள் இன்னும் இங்கேயே இருக்கிறோம். ஆமாம், அது அது நல்லதில்ல. முக்கியமில்லை. நான் கவலைப்படுவது நான் அடைய முயலும் இனிப்புதான். என் சினத்தை ஏற்று. ரொம்பவே விளையாட்டாய் பேசுகிறாயா? சரி, வாங்க அப்படியே தொடர. நான் எழுதி முடிக்க முடியவில்லை. நான் சரியாக பொருந்தும் அளவை பெற்றேன். என் பையில இருந்து இந்த சுற்றில் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இந்த பாத்திரம் அவலம். சாதாரணமாக மே தொடங்கும். உனக்கு தான் அதுதான் நகைச்சுவையா தோணுதா? நான் ஒரு பெரிய பகுதியை பெறல. சப்போஸ் போகிறேன். உனக்கு இது நிறைய நேரம் எடுக்காது. அப்படி இல்லை எனினும் அவை இன்னும் ருசியானவையே. எனக்கு தான் திடீர் கற்பனை வந்தது. நான் உண்மையிலேயே பெரிய கம்பியை கொண்டு இவைகளை உள்ளிழுத்து விட போகிறேன். அதுதானா? போச்சு. அது சூப்பரா தான். நான் என் பங்கை தொடரலாம் என்கிறீர்களா? ஒத்துக்கொள்கிறேன். எனக்கு மிகவும் இனிப்பு பிடிக்கும். எனவே நிச்சயமாக இதுக்கு நேரமாகிறது. ஆஹா, நான் இப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆம், அது நாங்கள் பார்க்கிறோம். ஊற்று. போயிடும் ஜென். நெய் மஷ்டம் தான் போதுமானது. இப்போது என் மிட்டாயின் மூடியை திறக்கிறேன். முடியாது. நான் கண்டு கொண்ட சனம் நம்ப முடியவில்லை. நிறைய சிறிய துண்டுகள் இருக்கும் என்று நினைத்தேன். ஒரு பெரியதாக இல்லை. நான் எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை. உண்மையில் எனக்கு தெரியும். இந்ததை 2 ட்ரைக்கடத்தல் விஷயங்கள் ரொம்ப எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் தொலைக்கிறேன். இல்ல, இது வெறும் அது முழுவதும் ஸ்கிடில்ஸால் நிரம்பியுள்ளது. அவை ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு தெரிய சாம்பிள் மலை இங்கு இவரும் எதுக்கு யாரும் கை வைக்க கூடாது. அதை பற்றி பற்றிக்கிறதே இல்லை. போல் நிறமுள்ள ஒவ்வொரு அதிசயமும் எனக்கு உரிமையாகும். ஓ, கொஞ்சம் தான். இல்ல, நான் என்ன சொல்கிறேன் என்பதை தெளிவாகவே சொன்னேன். நீ அந்த பாதியோட பிஸியாக இருக்கும்போது நான் மற்ற பாதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை குறிச்சு மட்டும் நினைச்சியா? நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன். இப்போது உனது தண்டனை. அதைப்படி எடுத்துடுதை அப்படின்னு சும்மா லோல்ஸ் வச்சிருக்கோம். அப்படி நடக்காதவாறு நிச்சயப்படுத்துறது உனது பொறுப்பு. ஓ மனிதா, நான் நிறைந்து விட்டேன். நான் நிறை
வரவேற்கிறேன். உன் வயிறு. ஓ, அது சிரிக்க வைக்கின்றது. அவர் உண்மையில் பகிர்ந்து கொள்ளண்டும். ஆஃபர் இது பெருசு. இந்த முறை டோரிட்டோஸ் மெசையில் இருப்பது நிச்சயம். பொது வழியில எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். ஆனால் மிக சுட நேரங்களில் அவ்வளவாக இல்லை. மற்ற எல்லாவற்றையும் விட பெரிய பையை எடுத்துக்கொண்டேன். ஒரு முறையாவது நான் பெற்றதற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் அதிகம் வேதனைப்பட மாட்டேன். நான் இதை இப்போது சீக்கிரம் சாப்பிடலை. நிறைய அனுபவித்துக் கொள்ளலாம். நான் தவறாக நினைத்தேன். இது கடுமையாக உள்ளது. என் வாழ்க்கையில் இதைவிட காரமானதை கண்டுபிடிக்கவில்லை. ஆன் ஃப்ராஸ் கமோய் ஃப்ளோம் செம்பனா இருக்குது. நீ ஆக்சுவலி போல இருக்கிற ஸ்வெடிகாஸ் இருக்குதா? நான் எதிர்பார்த்திருக்கிறேன். உங்களின் செயல்பாடுகளை பார்த்து எவ்வாறு கரகடிக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு. நான் உறுதியாக சொல்ல முடியாது. அது அவ்வளவு மோசமாக இல்லை. நீங்க கூட அவற்றை கொஞ்சம் சலிப்பானதாக கூறலாம். அவர் பிடிக்கும். நான் தொடர்புகிறேன். இல்லை, ஓ ஹூச், எனக்கு அது தேவையில்லை. எல்லாம் சரியாக இருக்குது. பெரிய விஷயம் இல்லை. இதுவே அதுதான். அது உங்களுடைய முதன்மை. வயசு தான் இல்லை நீங்களா? எனக்கு கண்ணால் பார்க்காதீங்க. ஜேன், நான் உங்க பையை எப்படியும் தொட்டே இல்லை. இது எனக்கு சுவாரஸ்யமா பயமா இருக்கும். இருக்குது. நான் தானாகவே குளிர்மயமாக ஆகிவிடக்கூடாது என்று நம்புகிறேன். பையில் திறப்பது ஆகவில்லை. அதை உண்ண முடியாது. எனக்கு ஆச்சரியப்பட போக வேண்டாம். இல்லை. நான் இங்க இருக்கிறேன். உங்களுக்கு பயன்படும் ஹெட்ஜ் கிளிப்பர்கள் உண்டு. ஓ வாவ், நன்றி. அது ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. நீங்கள் அல்லிடம் இந்த ஷிப் எவ்வளவு பெரியதா இருக்குதுன்னு இந்த கருத்துல கொள்றீங்களா? அதற்கெல்லாம் காரமாக இருக்கிறது. நான் எப்படி இதை செய்வேன்? முதலில் ஒரு சுவை பார்ப்பேன். இது அருமையாக உள்ளது. இல்லை, நான் இதை சாப்பிட முடியாது. உனக்கு நாம் இதை அவசியமா? முடியும். சரி சரி, கொஞ்சம் தள்ளிரு. இந்த சுற்றை நான் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன். அதை ஃப்ரேயர் சைஃபர்ஸ் ஹேமன் ஆயுதம் கேம். அது சரியா இருக்கிறது. நீ சும்மா இருக்கியா ஜேன்? 2 வழிப்பிழ ஜீன், நமக்கு நெருப்பு கட்டுப்படுத்த வேண்டும். 2 நீ உயிரோடு இருக்கிறாயா? ஆனால் எனக்கு எதுவும் கேட்கல. நீங்க செம்மையாக இருக்கீங்க. சேனல் சாலைகளை எப்பொழுதும் பார்க்கலாம். சேனல் சரியான ஒன்றையும் தவற விடாமல் உத்தரவறிக்கைகளை பதிவு செய்து கொள்ளுங்கள்.